போரானா என்பது தெற்கு எத்தியோப்பியா மற்றும் வடக்கு கென்யாவில் வாழும் ஒரு கால்நடை மேய்க்கும் சமூகமாகும். இவர்களின் கால்நடைகளுடனான ஆழமான தொடர்பு, தனித்துவமான சமூக அமைப்பு மற்றும் வறண்ட நிலங்களில் உயிர் வாழும் குறிப்பிடத்தக்க திறன் ஆகியவற்றுக்காக போரானா சமூகத்தினர் பிரபலமானவர்கள். எத்தியோப்பியாவில் போரானா மக்கள் ஓரோமியா பிராந்தியத்தின் போரானா மண்டலத்தில் முதன்மையாக வசிக்கின்றனர். இது கால்நடை மேய்ப்பதை முக்கிய வாழ்வாதாரமாக வழங்கும் ஒரு அரை வறண்ட பகுதியாகும். போரானா வாழ்க்கையின் மைய புள்ளி கால்நடைகளாகும். இது பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் செல்வம், அந்தஸ்து மற்றும் ஆசீர்வாதமாக கூட கால்நடைகளின் எண்ணிக்கையை வைத்து அளவிடப்படுகிறது. மாடுகள், ஆடுகள் மற்றும் ஒட்டகங்களை மேய்த்தபடி மேய்ச்சல் நிலம் மற்றும் தண்ணீரை தேடி பருவ காலத்திற்கு ஏற்ப போரானா மக்கள் வெவ்வேறு இடங்களுக்கு நகர்கின்றனர். போரானா மக்கள் வயது அடிப்படையிலான நிர்வாக அமைப்பான காடா அமைப்பை பின்பற்றுகிறார்கள். இதன்படி நிர்வாக தலைவர்கள் 8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றப்படுகிறார்கள். இந்த அமைப்பு அரசியல் அதிகாரம், பஞ்சாயத்து, சமூக பொறுப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஒழுங்குபடுத்துகிறது. யுனெஸ்கோ இந்த காடா அமைப்பை ஒரு முக்கிய கலாச்சார பாரம்பரியமாக அங்கீகரித்துள்ளது. பாரம்பரியமாக போரானா மக்கள் வாகி ஃபன்னா என்னும் மத நம்பிக்கையை பின்பற்றுகிறார்கள். இது வாகா எனும் கடவுளை மையமாக கொண்ட ஒரு பழங்குடி ஏகத்துவ நம்பிக்கை முறையாகும். இது இயற்கை, ஒழுக்கம் மற்றும் சமூக நல்லிணக்கத்துடன் நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது. இன்று சில போரானா மக்கள் பாரம்பரிய நம்பிக்கைகளுடன் இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவத்தையும் பின்பற்றுகிறார்கள். தனித்துவமான வெள்ளை ஆடை மற்றும் மணி வேலைப்பாடுகள், வலுவான வாய்வழி மரபுகள், பழமொழிகள் மற்றும் பாடல்கள் மற்றும் பெரியவர்களுக்கு அதிக மரியாதை மற்றும் சமூகமாக கூடி சுமூகமாக முடிவெடுப்பது போன்றவை இவர்களது தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் அடையாளம்.